ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாத்ஃபைண்டர். ராஜாஜி அவங்கள பற்றி ஓல்ட் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜாஜி பற்றின ஃபுல் வீடியோ அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், who was a founder of ஸ்வதந்திரா பார்ட்டி? ஸ்வதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ராஜாஜி அப்படின்றவங்க பேசிக்காக அவங்க காங்கிரஸை சேர்ந்தவங்க. 1952 எலெக்ஷனில் செகண்ட் டைம் தமிழ்நாடோட சிஎம்மாக வருவாங்க. 1953 குலக்கல்வி திட்டம் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, த மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இதுக்கு நிறைய எதிர்ப்பு 1954 ரிசைன் பண்ணிட்டு போயிடுவார். பின்னால் 1959 சுதந்திரா பார்ட்டி அப்படின்றத நிறுவுவாங்க ராஜாஜி. ஸோ ஃபவுண்டர் ஆஃப் சுதந்திரா பார்ட்டி யார்? ராஜாஜி. இந்த சுதந்திரா பார்ட்டியை பெரியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்னிக் வெல்ஃபேர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரா பார்ட்டியை சொல்லுவாங்க பெரியார். நெக்ஸ்ட்டு, he was the first Indian Governor General. He served as a Governor of Bengal. He became the Chief Minister of Madras Presidency in 1937. Who is described in the above statement? அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர். சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக 1937 ஆனார். மேற்கூறிய கூற்றுகள் யாரை விவரிக்கிறது? 1937 சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரிஞ்சிட போது ராஜாஜி அப்படின்றது. நெக்ஸ்ட், he was the first Indian Governor General. ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை, இவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் மட்டும் இல்லை, ஒரே ஒருத்தர் இந்தியாவை சேர்ந்த ஒரே இந்தியர் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் இவர் தான். எந்த காலகட்டத்தில் அப்படின்னா 1948 1950 வரை இதில் கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அதே போல் பெங்காலோட கவர்னராக இருந்திருக்காரா? ஆமாம், 1946 1947 வரை. அதே போல் சிஎம்மாக 1937 எப்போனா ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அன்னைக்கு தான் இவர் சிஎம்மாக பொறுப்பேற்பார். ஸோ இதோட ஆன்சர் யார்? ராஜாஜி. நெக்ஸ்ட்டு, the stalwart among the congressmen became the chief minister of Madras in the first ministry from 1937 to 1939. பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 1939 ஆண்டு வரை மெட்ராஸின் முதலமைச்சரவையின் முதலமைச்சர் யார்? 1937 1939 வரை காங்கிரஸ் மினிஸ்டராக இருந்தவங்க, அதாவது மெட்ராஸ் மாகாணத்தோட முதல் சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க யார் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம். 1937 ஜூலை 15 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் ஆகுறாங்க? சி. ராஜாஜி. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இவர் என்ன சிறப்பாக செய்வார் அப்படின்னா, நீல் ஸ்டாச்சு அப்படின்றத மவுண்ட் ரோட்லேருந்து எடுத்துகிட்டு சென்னை மியூசியத்தில் வைப்பாங்க. அதே போல் ஸ்டான்லி மெடிக்கல் ஸ்கூலை மெடிக்கல் காலேஜாக மாற்றுவாங்க. இது மட்டும் இல்லாமல் 1939 என்ன நடக்கும் அப்படின்னா, வேர்ல்டு வார் 2 இந்தியன்ஸை இவங்களோட பெர்மிஷன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிவிடுவாங்க, இந்திய வீரர்களை. ஸோ அதனால் ரிசைன் பண்ணிவிடுவாங்க ராஜாஜி. நெக்ஸ்ட்டு, நான்-கோஆப்ரேஷன் மூமெண்ட் இன் தமிழ்நாடு வாஸ் லெட் பை. தமிழ்நாட்டின் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர். நான்-கோஆப்ரேஷன் மூமெண்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நான்-கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை யார் தலைமை தாங்கி நடத்தினார் அப்படின்னா ராஜாஜி.
காந்தி என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவர் தான் வந்து ராஜாஜி. அவங்க நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் வந்து அரெஸ்ட் ஆகிடுவாங்க காந்தி. அப்போது காந்தியோட யங் இந்தியா பத்திரிகையை வந்து நடத்துகிறவரும் யார்? ராஜாஜி. நெக்ஸ்ட்டு, சேல்ஸ் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு பை. தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1937 ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஎம்மாக வந்து ஆகுறாங்க ராஜாஜி. அப்போது என்ன நடக்குது? சேலமில் வந்து இவங்க வந்துட்டு லிக்கர் ப்ராகிபிஷன் ஆக்ட் அப்படின்றது சேலத்துக்கு மட்டும் கொண்டு வராங்க. மது ஒழிப்பு அப்படின்றது சேலத்துக்கு மட்டும் அக்டோபர் 1, 1937 கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும்போது அதனால் அதனால் வரும்ல வருமானம், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு எப்படியாச்சும் வசூலிக்கணும் அப்படின்றதுக்காக சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ராஜாஜி. நெக்ஸ்ட்டு, who was the first and only governor general from Madras presidency in the dominion of India? இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், அதே போல் ஒரே இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டால் ராஜகோபாலாச்சாரியார். எந்த வருஷத்தில் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க அப்படின்னா 1948 1950 வரை இதில் தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, who among the following leaders opposed the proposal of either amending or ending the councils of Gaya session of the Congress in 1922? 1922 கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழியலை கீழ்வரும் தலைவர்களுள் யார் எதிர்த்தது? யார் எதிர்க்கிறாங்க அப்படின்றது கொஷின். இந்த 1922 கயா காங்கிரஸ் செஷனில் ப்ரெசென்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ். இதில் நோ சேஞ்சஸ் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு ஒன்று உருவாகும். நோ சேஞ்சஸ் அப்படின்னா அசம்பிளியை வந்து எதிர்க்கிறவங்க, ப்ரோ சேஞ்சஸ்னால் இல்லை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க. ஆனால் 1922 இதில் வந்துட்டு அமெண்ட் பண்ணணும், அப்படி இல்லைனா என் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத வந்து அப்போஸ் பண்ணுறது யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சி ராஜகோபாலாச்சாரி. நெக்ஸ்ட்டு, த பிளான் தட் காஸ்டு ராஜாஜி டு ரிசைன். ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது? ஹெரிடிட்டரி எஜுகேஷன் பாலிசி அல்லது குலக்கல்வி திட்டம், மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1952 செகண்ட் டைம் தமிழ்நாட்டோட சிஎம்மாக வந்து பதவி ஏற்பார் ராஜாஜி. அந்த காலகட்டத்தில் 1953 வந்து தான் இந்த குலக்கல்வி திட்டம் அல்லது மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னா, மார்னிங் டைமில் அவங்க வந்து படிக்கிறதும், மதிய டைமில் வந்துட்டு அவங்க வீட்டில் என்ன தொழில் செய்கிறாங்களோ அதை வந்து கற்றுட்டு வேலை பார்க்குறது அப்படின்றது இருந்தது. இதை வந்து நிறைய பேர் எதிர்த்தாங்க. அதனால 1953 வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. 54 ரிசைன் பண்ணிடுவாங்க ராஜாஜி. Choose the right answer. The first Congress Ministry of Madras was formed by 1937 ஜூலை 15 யார்? ராஜாஜி. 1937 ஜூலை 15. அதுலேருந்து 1939 வரை இவர் வந்து இருப்பார். அடுத்து ரிசைன் பண்ணிடுவார். காங்கிரஸ் அப்படின்றது வந்து 1937 தான் வந்து முதல் முறையாக வந்து எலெக்ஷனில் பங்கு ஏற்பாங்க. அதற்கு முன்னாடி வந்து இவங்க வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி யார்? ராஜாஜி 1937. நெக்ஸ்ட்டு, how many சத்தியாகிரகிஸ் வேர் participated in the வேதாரண்யம் மார்ச் under ராஜாஜி in தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் கீழ் நடைபெற்ற வேதாரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர் அப்படின்றது. எத்தனை சத்தியாகிரகிகள் பங்கு பெற்றாங்க அப்படின்னா 98. எப்போனா ஏப்ரல் 13 ஏப்ரல் 1930 ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 வரை நடக்கும்.
எங்கேருந்து எங்கே அப்படின்னா திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வர நியர்லி 98 சத்தியாகிரகிகள் பங்கு பெறுவாங்க. 150 மைல்ஸ் இருக்கும். அதில் நடந்தே போவாங்க. காந்தி இது நடக்கிறதுக்கு முன்னாடி தண்டி மார்ச் அப்படின்றது அங்கே தொடங்கியிருப்பாங்க. சபர்மதி ஆசிரமத்துலேருந்து தொடங்கியிருப்பாங்க. இதை யார் தலைமையில் நடக்குது அப்படின்னா ராஜாஜி தலைமையில் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான தலைவர்கள் யார் யார் பங்கு பெற்றாங்க அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லக்ஷ்மிபதி, சி சுவாமிநாதன் அவங்கெல்லாம் பங்கு பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் தான் கத்தியின்றி ரத்தமின்றி அப்படின்ற பாடலை வே ராமலிங்கனார் பாடுவாங்க. ராஜாஜி அதனால் அவங்களுக்கு காந்திய கவிஞர் அப்படின்ற பட்டத்தை கொடுப்பாங்க. எப்போ உப்பு அள்ளினாங்க அப்படின்னா ஏப்ரல் 30 1930 தான் உப்பு கையில் எடுப்பாங்க. எந்த இடத்துல அப்படின்னா அகஸ்திய பள்ளி அப்படின்ற இடத்துல தான் உப்பை கையில் அள்ளி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, சி ராஜகோபாலாச்சாரி had a 150-mile march of 98 Satyagrahis from Dash to Vedaranyam on 13th April 1930 to break the Salt Law. சி ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல் 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகளின் 150 மைல் அணிவகுப்பை டேஷ் முதல் வேதாரண்யம் வரை நடத்தினார். நான் இப்போ தான் சொன்னேன், திருச்சியிலேருந்து வேதாரண்யம் அப்படின்ற இடத்துல அது வரையும் இந்த மார்ச் அப்படின்றது நடக்கும். ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 28 வரை நடக்கும். ஏப்ரல் 13லேருந்து ஏப்ரல் 28 வரை நடக்குது. இதில் ஏப்ரல் 30 தான் உப்பு அள்ளி அரெஸ்ட் ஆவாங்க அகஸ்திய பள்ளி அப்படின்ற இடத்துல. இப்போ தான் பார்த்தோம் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. திருச்சியிலேருந்து வேதாரண்யம் அப்படின்றதுல யார் தலைமை தாங்குகிறாங்க? சி ராஜாஜி அவங்க தான் தலைமை தாங்குகிறாங்க. நெக்ஸ்ட்டு, ராஜாஜி ஸ்டார்டட் த சிவில் டிசபீடியன்ஸ் மூமெண்ட், அதான் சட்ட மறுப்பு இயக்கம் அல்லது சால் சத்தியாகிரகா. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இப்போ தான் பார்த்தோம். ஏப்ரல் 13 1930 திருச்சியிலேருந்து வேதாரண்யம் 150 மைல் 98 சத்தியாகிரகிகள் பங்கு பெறுறாங்க. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்றது இருக்குது. என்ன அப்படின்னா, உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்டு அரெஸ்டான முதல் பெண்மணி, அது மட்டும் இல்லாமல் ஃபைன் கட்டினது யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. காந்தி எஸ்டாப்ளிஷ்டு ஆசிரமம், காந்தி சபர்மதியில் ஆசிரமத்தை தொடங்குற மாதிரியே தமிழ்நாட்டில் ராஜாஜி ஒரு ஆசிரமத்தை தொடங்குவாங்க. எங்கே அப்படின்னா திருச்செங்கோடு அப்படின்ற இடத்துல, புதுப்பாளையம் அப்படின்ற இடத்துல தான் தொடங்குவாங்க. திருச்செங்கோடில் புதுப்பாளையம் அப்படின்ற இடத்துல 1925 தொடங்குவாங்க. இதற்கான இடத்த வழங்கியவர் யார் அப்படின்னா ரத்ன சபாபதி அப்படின்றவங்க. காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். எங்கே அதை உருவாக்கினார்? திருச்செங்கோடு புதுப்பாளையம் 1925. நெக்ஸ்ட்டு, மேட்ச் லிஸ்ட் 1 பார்ட்டி ப்ளஸ் ஃபவுண்டர் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி, சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்றது 1936 அம்பேத்கர் உருவாக்குவாங்க. இது தமிழ் புக்கில் பார்த்துடலாம். பாரதிய ஜனசங்கம் அப்படின்றது தீனதயாள் உபாத்யாய். சுதந்திரா பார்ட்டி அப்படின்றது 1959 ராஜகோபாலாச்சாரி உருவாக்குவாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏகே கோபாலன் அவங்க உருவாக்குவாங்க. ஸோ 3, 4, 1, 2 அப்படின்றது தான் ரைட்டு. நெக்ஸ்ட்டு, சுதந்திர பார்ட்டி சி ராஜகோபாலாச்சாரி 1959 நம்ம பார்த்தோம். காதர் பார்ட்டி அப்படின்றது சோகன் சிங் பக்னா அப்படின்றவங்க உருவாக்குவாங்க. ஸ்வராஜ்ய கட்சி ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்றது சிஆர் தாஸ், மோதிலால் நேரு 2 பேருமே உண்டு. இதில் 1922 கயா காங்கிரஸ் செஷனுக்கு அப்புறம் 1923 ஜனவரி 1 ஆரம்பிப்பாங்க ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்ற கட்சியை. ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்றது சுபாஷ் சந்திர போஸ் 1939 உருவாக்குவாங்க. நெக்ஸ்ட்டு, அவ்வளோதான் பார்த்தாச்சு. இதே போல் இன்னும் என்னென்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் for more videos subscribe to TNPSC Pathfinder.
Thank you.